கடலுக்குள்ளதான் மீன் இருக்கிறத பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல மீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இங்க பாருங்க, இந்த மீன் பாருங்க, பாக்குதே ரொம்ப பயமா இருக்குது. பாருங்க, இது பாம்பான்னு தெரியல. பீச்சுக்கு வந்துக்கிறோம். சோ வழக்கமா நம்ம போறது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா எதனா துணி கடை போயிட்டு நம்ம ரேட்டு பாத்தீங்கன்னாக்கா அது எவ்வளவு பிரைஸ் இருக்குது நம்ம செக் பண்ணுவோம். வந்து பாத்தீங்கன்னா பெசனர் பீச்சுக்கு வந்து இங்க நல்லா சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பெசனர் பீச்ல அப்படி என்னதான் இருக்கு போய் பார்க்கலாம்னா, நிறைய இடத்துல கடலுக்குள்ளதான் மீன் இருக்கிறத பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல மீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இங்க பாருங்க, இந்த மீன் பாருங்க, பாக்குதே ரொம்ப பயமா இருக்குது. இங்க பாருங்க, இது பாம்பான்னு தெரியல. ரொம்ப கொடூரமாக இருக்கு. ஐயா கிட்ட வந்து காமிங்களா. பாம்பு மாரி இருக்கு, செம்ம வேற லெவல் இருக்குங்க. இத மாதிரி பீச் ஓரத்துல இங்கெல்லாம் பார்க்க முடியும். நிறைய பேர் பூச்சி போட்டு இங்கே போட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவு இருக்கு. மீன் வந்து எந்த அளவுக்கு துடிக்குது பாருங்க. மினிமம் எத்தனை கிலோ இருக்கும்? மினிமம் ஒரு 10 கிலோ இருக்குமா? 10 கிலோவுக்கு மேல இருக்குங்க. எப்படிதான் இது விட்டு போற மனசு வந்து தெரியல. இந்த காலத்துல இந்த மீன் மினிமம் பார்த்தோன்னா ஒரு பட்ஜெட்ல ஒரு 2000 ரூபாய் கிட்ட வரும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மீனாக இருக்குது. 4 அடியில பார்ப்போம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பெசனர் பீச்ல சுத்தி பார்க்க நம்ம வந்திருக்கோம். இவ்வளவு பெரிய மீனை பார்த்திருக்கோம். இன்னும் தொடர்ந்து பார்க்க போறோம். பெசனர் பீச்சை சுத்தி பார்க்க போறோம். தொடர்ந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். பெசநகர் பீச்சில் இப்போ குதிரையை பார்க்க போறோம். அந்த குதிரை பாருங்க, நம்ம பார்த்த உடனே கூப்பிட்ட மாதிரி இருந்து குதிரை கிட்ட போயிட்டு ரிவ்யூ எடுப்போம் தான் போயிட்டு இருக்கோம். அந்த குதிரை என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க. நிறைய பேர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குதிரை தெரியாது. பீச் ஓரமா போனீங்கன்னாக்கா குதிரை இருக்கும். குதிரை மேலே ஏறி சவாரி செய்யலாம்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம டிவிலையும் அதான் பார்த்துருக்கோம், படத்துலயும் அதான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஆனா இப்ப பாருங்க, நம்ம லைவாவே நம்ம போய் பார்க்கும் போது அந்த குதிரை பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல் சூப்பரா இருந்துங்க. 3 குதிரை இருந்து அந்த 3 குதிரையுமே சும்மா வேற லெவல்ல இருந்தது. அதை நான் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சின்ன வயசுல பீச் ஓரமா இருக்கிறது எல்லாரும் சவாரி செய்வாங்க. ஆனா இப்போ வந்து பாக்குறேன், சென்னைக்கு நான் புதுசுன்றதுனால குதிரை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு தான் நான் வீடியோவே எடுத்தேன். ஓகேங்களா? யாருக்கோசம் இந்த வீடியோ எடுத்தனோ இல்லையோ, என்னுடைய மன திருப்திக்கோசம் இந்த வீடியோ எடுத்து மக்களுக்கு போட்டேன். ஏன்னா கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னாக்கா, இது குதிரை பாத்தீங்கன்னாக்கா என்ன புல்லு சாப்பிடுது, இவ்வளோ மக்களை ஏத்திட்டு போற அளவுக்கு சவாரி செய்யுது, எப்படி ரன்னிங் ஓடுது, அப்படி என்ன எவ்வளவு எனர்ஜியாக அது சாப்பிடுறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் போடுறேன் குதிரை பத்தி ஃபுல் வீடியோவும். இப்போ இந்த சேனலுக்கு யாரெல்லாம் புதுசா வந்தீங்களோ மறக்காம சப்போர்ட் அண்ட் ஆதரவு கொடுங்க. அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல எதை பத்தி வீடியோ போடலான்றத மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி நம்ம வீடியோ போடுவோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை நன்றி. அது இல்லாம பெசனர் பீச்சுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்றத மறக்காம சொல்லுங்க.